வெல்கம் டு தம் டக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் தினம் புது புது வீடியோஸ் இதே மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு சிம் எடுக்குறீங்க. அதாவது நீங்க புதிய சிம் ஒண்ணு பர்ச்சேஸ் பண்றீங்க. ஸோ இந்த சிம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே நம்ம மெமரி பவர்ல ஸ்டோர் ஆகாது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா, ஸோ அது மூலமாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, யாராலயுமே புதிய சிம் நம்பர வந்து டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயுமே சீக்கிரமா வந்து அத வந்து ஞாபகத்துல வச்சிருக்க முடியாது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். ஸோ அது மூலமாவே சீக்கிரமா உங்க பக்கத்துல இருக்க மாரி உங்க புதிய நம்பர் என்னன்னு கேட்டா கூட, ஸோ நீங்க சிம்ம வந்து உங்க மொபைல் ஃபோன்ல போட்டு சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது எந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் ஃபோன வந்து நீங்க வந்து கையில எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்க மொபைல் ஃபோன்ல செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கீழ வரும்போது பார்த்தீங்கன்னா, எபோட் ஃபோனுங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த எபோட் ஃபோன் செக்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த எபோட் ஃபோன் செக்ஷன் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி உள்ள வரும்போது ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ்ல வந்து சிம் ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஸோ சிம் ஸ்டேட்டஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து அதில காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேஜுக்குள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, அந்த பேஜுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மை ஃபோன் நம்பர்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, உங்க சிம் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி டிஃபால்ட்டா வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர வந்து நீங்க வந்து பார்த்து ரீட் பண்ணியும் சொல்லலாம். இல்ல வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க புதிய சிம் ஃபோன் நம்பரோ இல்லன்னா உங்களுக்கு தெரியல, அந்த சிம் நம்பர் தெரியலைனாலோ ஜஸ்ட் இந்த மாரி நீங்க வந்து இந்த செட்டிங்ஸ்குள்ள போய் வந்து மை ஃபோன் நம்பர் ஸ்டேட்டஸ்க்குள்ள போய் வந்து நீங்க வந்து சிம்பிளா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சிம்பிளாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன் நம்பர் வந்து மறந்துருச்சுனாலோ இல்லன்னா தெரியலைனாலோ சிம்பிளா வந்து உங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்ல, புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல நல்ல காலோட மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.